தோசைக்கு நம்ம 1 கப்பு ரவை எடுத்துக்குவோம். 1 கப்பு ரவை எடுத்துருக்குறோம், போட்டுக்கலாம். இதில் 1 கப்பு மைதா எடுத்துக்குவோம். இதையும் இதில் போட்டுக்கலாம். 1/4 கப்பு அரிசி மாவு எடுத்துக்குவோம். இதையும் இதில் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இந்த மாவு நல்லா கலக்கிக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்குங்க மாவை. மாவு நல்லா கொஞ்ச நேரம் ஊறட்டும். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்து ஒரு வெங்காயத்தை வதக்கி வச்சுக்குவோம். இதில் போடுறதுக்கு மூடி வச்சுக்கலாம். அந்த ரவை தோசைக்கு முந்திரி பருப்பு போட்டுக்குவோம். இதோட 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம், அதை போட்டுக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை பொடிசாக எடுத்து வச்சுருக்கோம், அதை போட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம், அதை போட்டுக்குவோம். நல்லா கொஞ்சம் வதக்கி விடலாம். இதில் கொஞ்சம் மல்லித்தலை போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்குவோம். நல்லா எல்லாம் ஒன்றா வதங்கிருச்சு. இதை கொஞ்ச நேரம் ஆற வச்சுருவோம். இப்போ நம்ம வதக்கி வச்ச வெங்காயம், முந்திரி பருப்பு, மிளகு ஜீரகம் எல்லாத்தையும் போட்டு நம்ம மாவில் கலக்கிட்டோம். ஒரு பாதி மாவு நான் எடுத்து தனியாக வச்சுருக்கிறேன். நம்ம தோசை ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி தண்ணியாக வச்சுக்கோங்க. மாவு கெட்டியாக இருக்கக்கூடாது, தண்ணியாக இருக்கணும். கல் காஞ்சிருச்சு. இப்போ மாவு தோசை ஊற்றிக்குவோம். இப்படி எடுத்து தண்ணியாக அப்படி மேலாக அப்படி ஊற்றி விடுங்க. தோசை ஊற்றின உடனே எண்ணெய் ஊற்றாதீங்க, தோசை முருகாது. ஒரு 10 செகண்ட் வேக விட்டதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றுங்க. அப்போ தான் தோசை நல்லா முருகி வரும். அதே போல் கல் காஞ்சோன்னா தோசை ஊற்றுங்க. கல் வச்சோன்னா தோசை ஊற்றக்கூடாது. நம்ம எண்ணெய் ஊற்றிருக்கோம், இனிமேல் நல்லா முருகி வந்துடும். தோசை 2 சைடும் நல்லா முருகிருச்சு. எப்படி இருக்கு பாருங்க, ரவை தோசை மொறு மொறுன்னு சூப்பராக. எப்படி இருக்கு சானு தோசை? சூப்பரா இருக்கு. ரவை தோசை மொறு மொறுன்னு மெலிசா இருக்கா? சான்ஸே இல்ல. நீங்களும் உங்க வீட்ல செஞ்சு பாருங்க. ஒரு சட்டி மாவுனாலும் ஃபுல்லா காலி ஆயிரும்.